திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்கதையாகிவிட்டன. பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாட்டை பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் 17 வயது சிறுமியை 9 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சி விட்டேன். கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் 4 மாத கர்ப்பமான நிலையிலேயே வெளியே தெரிய வந்துள்ளது. காவல்துறை விசாரணையில் இந்த கொடூர செயலை செய்த கும்பல் மேலும் ஒரு சிறுமியை இதே போன்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதும் சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிய வந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளையும் போதைப் பொருள் பழக்கத்தால் நடைபெறும் குற்றச் செயல்களையும் நான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்துள்ளேன். சிறார்கள், இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. தற்போது நெஞ்சை பதைபதைக்கும் இதற்கு குற்றச் செயல்களை கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்தவித அச்சமும் இன்றி செய்ய துணிந்து விட்டார்கள் சமூக விரோதிகள். இந்த விடியா திமுக ஆட்சி தமிழ்நாட்டை அலங்கோல நிலைக்கு தள்ளிவிட்டதன் அடையாளம்தான் மேற்கண்ட நிகழ்வு என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.